எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஏற்படுத்த ஒரே ஒரு முடிவு தான் இன்னைக்கு பட்டா பிரச்சனைக்கு காரணம். இப்பதான் நம்ம ரியல் எஸ்டேட்டோட மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் தான் யூடிஆர், அப்டேட் ரெஜிஸ்டரி. இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, பட்டா மாறல, நிறைய பேருக்கு நிறைய இடங்கள் இல்லை அப்படின்னு பிரச்சனை காரணமே இந்த யூடிஆர் தான். எஸ்எல்ஆர் காப்பி முடிஞ்சு 20-30 வருஷம் கழிச்சு இடங்கள் நிறைய பேர் கை மாறிச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க, சிலர் இல்லாம போயிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வரி வசூல் யார்கிட்ட இருந்து வாங்கணும்னே தெரியல. அந்த டைம்ல எம்ஜிஆர் காலத்துல 1979 இருந்து 89 வரைக்கும் யூடிஆர் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வராங்க. மொத்த கோட்டை அழிங்க, முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொரு கேம்ப் படிச்சு உட்கார்ந்தாங்க. இடம் யார்கிட்ட பேராலும் இருந்தால இந்த இடத்த யார் இப்ப விவசாயம் பண்றா அப்படின்னு செக் பண்ணி அவன் பேருக்கு பட்டா மாத்தினாங்க. இதுலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தர் இடம் வச்சு எங்கேயோ இருப்பாரு, அந்த இடத்த யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணிருப்பாரு, அவரு விஓக்கு ஏதாவது காசு கொடுத்து அவர் பேர்ல பட்டா மாத்திடுவார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரச்சனை காரணம் இதுதான். இதனால பல பிரச்சனைகள் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு அப்டேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எதுவும் இல்ல, ஒரு கம்ப்ளீட் டேட்டா கிடையாது. ஒரு அவசர கதியில எல்லாமே பண்ணாங்க. எஃப்எம்பி ரெடி பண்ணாங்க, பட்டா ரெடி பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கோர்ட் வாசல் அலைஞ்சுக்கிறீங்க, தாசில்தாருக்கு ஆபீஸ்க்கு அலைஞ்சுக்கிறீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த காரணம் தான். இந்த யூடிஆர் எரர்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனைகள் தான் இன்னை வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.